வானத்துக்கும் பூமிக்கும் அவர் மேலானவராய் இருக்கிறார். அவரே சர்வ வல்லமை உள்ளவர். அடிக்கடி சொல்வார், நான் கர்த்தர், நான் கர்த்தர், நானே கர்த்தர். இந்த வார்த்தையில சொல்லுகிற இடத்துல எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அசைவு ஏற்படும். இந்த வார்த்தைகளை சொல்லும் போது, கர்த்தர் என்கிற அந்த வார்த்தைகளை கேட்கும் போது, கர்த்தர் என்கிற அந்த வார்த்தையில உபயோகப்படுத்துகிற இடத்துல கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்று பழைய ஏற்பாட்டிலிருந்து வேதம் முழுவதிலும் கர்த்தர்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஏதோ ஒன்ன செய்ய போகிறார். ஆமென். ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது, ஏதோ ஒரு விடுதலை உண்டாக போகுது, ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நான் கர்த்தர் அப்படின்னா இங்க அதுக்கு பிறகு ஏதோ ஒண்ணு கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா நமக்காக, ஜனங்களுக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் அந்த நாமம் எப்படி இருக்குன்னா மேலானதா இருக்கு. நீங்க பிலிப்பியர் 2:11 நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2:10-11 வாசிக்கும் போது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி. எந்த நாமத்தினால? இந்த காலை நேரத்தில் எந்த நாமத்தினால நம்ம முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம்? நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே இது எல்லாவற்றையும் கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்ப எந்த நாமத்தினால அற்புதம் உண்டாகுது அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால.